இன்று பிரதமரை சந்திக்க டெல்லி பயணம் மேற்கொள்கிறார் முதல் முறையாக. அது எப்பவுமே ரொட்டைன் புரோகிராம் தான். அது யார் முதலமைச்சராக வந்தாலும் பிரதமரை மரியாதை நிமித்தமாக சந்திப்பார்கள். நேற்று எங்களுடைய கேரளா முதலமைச்சர் திரு மாண்புமிகு சதீஷன் அவர்கள் சந்தித்திருக்கிறார். இன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கிறார். சார், நீட் தேர்வுல குளறுபடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல்வேறு நிதிகள் இன்னும் வராமல் இருக்கு. இதெல்லாம் முதலமைச்சர் வலியுறுத்துறது. அது தொடர்ந்து நாமும் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு உரிமைகளை எந்த விதத்திலும் விட்டுக் கொடுக்க கூடாது என்று அதை முதல்வர் வலியுறுத்துவார் என்று முழுமையாக நம்புகிறோம். மேகதாது விஷயத்துல எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முடிவு தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எதிராக கர்நாடக அரசு செயல்பட்டால் நாங்கள் அதை எதிர்ப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்கிறது. ஆகவே கர்நாடகா காங்கிரஸ் கமிட்டி எதை செய்தாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதை ஏற்றுக்கொள்ளும் என்று பொருள் கிடையாது. இதை கடுமையாக கண்டித்திருக்கிறோம், எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டு வாழ்வாதாரமும் தமிழ்நாட்டு உரிமையும் எந்த விதத்திலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி விட்டுக் கொடுக்காது. தமிழ்நாட்டு மக்களோடு, குறிப்பாக விவசாய பெறக்கூடிய மக்களோடு நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்க அங்க மாநிலத்திலும் ஆள்றீங்க, அப்படி உங்க டெல்லி தலைமை கிட்ட சொல்லி இதை வந்து நடவடிக்கை எடுக்கலாம். சொல்லுவோம், சொல்லி கண்டிப்பா நடவடிக்கை சொல்லுவோம். அதிமுக சட்டமன்ற தொடர்ந்து ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்து வராங்க. இது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. குதிரை பேரம் நடக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கம் ஒருபோதும் குதிரை பேரத்தை அனுமதிக்காது. அது மோடிக்கும் என்ன அளவுகோலோ அந்த அளவுகோல் தான் எல்லாருக்கும். நாங்க கடுமையா அருணாச்சல பிரதேசத்துல, கர்நாடகால, மகாராஷ்டிரால குதிரை பேரத்தை காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டித்தது, எதிர்த்திருக்கிறது. அதே அளவுகோல் தான் எல்லா மாநிலத்திற்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.